أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل يا أيها الناس إن كنتم في شك من ديني فلا أعبد الذين تعبدون من دون الله ولكن أعبد الله الذي يتوفاكم وأمرت أن أكون من المؤمنين. நபியே, நீர் கூறிவிடுவீராக, மனிதர்களே, நீங்கள் இப்பொழுதும் கூட என்னுடைய தீனை நெறியை பற்றி ஏதேனும் சந்தேகம் கொண்டிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை தவிர நீங்கள் யாருக்கெல்லாம் அடிபணிகின்றீர்களோ அவர்களுக்கு நான் அடிபணிவதில்லை. மாறாக எந்த இறைவனின் பிடியில் உங்கள் மரணம் இருக்கிறதோ அந்த இறைவனுக்கு மட்டுமே நான் அடிபணிகின்றேன். மேலும் நான் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளேன். وأن أقم وجهك للدين حنيفا ولا تكونن من المشركين. மேலும் ஒருமனப்பட்டு இந்த தீனில் நெறியில் உம்மை முற்றிலும் நிலைப்படுத்திக் கொள்வீராக. மேலும் என் நிலையிலும் இணை வைப்பவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்றும் நான் அறிவுறுத்தப்பட்டுள்ளேன். ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين. மேலும் அல்லாஹுவை விட்டுவிட்டு உமக்கு பலனளிக்கவும் கேடு விளைவிக்கவும் இயலாதவற்றிடம் நீர் பிரார்த்திக்காதீர். அவ்வாறு செய்வீராயின் அப்போது நீர் திண்ணமாக அக்கிரமம் செய்பவர்களுள் ஒருவராகி விடுவீர். وَإِن يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ وَإِن يُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. மேலும் ஏதேனும் துன்பத்தை அல்லாஹ் உமக்கு கொடுத்தால் அதனை அகற்றுபவர் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் உமக்கு ஏதேனும் நன்மை அளிக்க அவன் நாடினால் அவனுடைய அருளை தடுப்பவரும் யாரும் இல்லை. தன்னுடைய அடிமைகளில் தான் நாடுபவர்களுக்கு தன் அருளை அவன் வழங்குகின்றான். மேலும் அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான்.